welcome back to my channel. Like trendy fashion. Fashion na உங்களுக்கு ரொம்ப passion-ஆ அப்படினா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல நான் ரீசன்ட்டா ஹேர் கலரிங் பண்ணேன். அந்த ஹேர் கலரிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா இல்ல worst-ஆ அப்படினு end of the வீடியோல உங்களுக்கே தெரியும். நான் ஹேர் கலரிங் பண்ணும்போது ரொம்ப பிளைண்டா பிளாங்கா போய் சலூன் போனேன். என்ன மாதிரி நீங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. ஸோ நீங்க ஹேர் கலரிங் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான 3 விஷயம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க ஹேர் கலரிங் பண்ணவே போகணும். ஸோ இந்த 3 விஷயம் தெரியாம நீங்க போனீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேனோ அதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்றதுக்கான காலங்கள் வரலாம். ஸோ அதனால முக்கியமா இந்த 3 விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், என்ன பிராண்ட் ஹேர் கலர் நீங்க சூஸ் பண்றீங்க அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ப்ரியோர் ஃபேக்டர், லைக் ஹேர் கலரிங்க்கு முன்னாடி உங்க ஹேரை நீங்க எப்படிலாம் பராமரிச்சிருக்கீங்க அந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மூணாவது விஷயம், போஸ்ட் கேர், கலரிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் தெரியாம நீங்க ஹேர் கலரிங் பண்ண போயிடவே கூடாது. ஸோ அதுல வெரி ஃபர்ஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா லோரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் வந்து அதெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போல. நான் பண்ண சலூன் டோனி அண்ட் கை, இங்க விஷால் மால் மதுரையில. ஸோ நான் ஹேர் கலரிங் பண்ண போனப்போ அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா வெல்லா ப்ரொஃபஷனல் ஹேர் கலர் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுவுமே நல்ல ஒரு பிராண்டு தான். அது நிறைய கலர் ரேஞ்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் எதுவுமே டிசைட் பண்ணல, என்ன கலர் பண்ண போறோம், என்ன பிராண்ட் பண்ண போறோம், அது அவுட்லுக் எப்படி இருக்கும், எதுவுமே நான் வந்து டிசைட் பண்ணாம ரொம்ப பிளாங்கா தான் நான் போய் உட்காந்தேன். ஏன்னா நான் எப்பயுமே ஹேருக்கு நிறைய ரிஸ்க் எடுப்பேன். ஃபேஸ்க்கு அப்படி எடுக்க மாட்டேன். என்னோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்ங்கிறதுனால. பட் ஹேருக்கு நிறைய ரிஸ்க் எடுப்பேன். உங்களுக்கே தெரியும், நான் ரீசெண்டா ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிருந்தேன். அப்புறம் ஸ்மூத்தனிங் பண்ணி கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ரூட் டச்சப்க்கு ஒரு ஸ்மூத்தனிங் பண்ணேன். ஸோ 2 தடவை ஸ்மூத்தனிங்கே பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஹேர் கலரிங் பண்ணணுன்ற ஒரு ஆசை. நம்ம ஹேர் கலரிங் பண்ணலாம்னு நினைக்கிறப்பதான் அப்படியே அது சம்பந்தமான ரீல்ஸா நமக்கு வரும். செலிபிரிட்டிலாம் ஹேர் கலரிங் பண்றாங்க. ஸோ அதை பார்த்து நமக்கு அப்படியே டெம்ட் ஆகி ஹேர் கலரிங் பண்ணலாங்க அப்படின்ட்டு ஒரு முழு மூச்சா போயாச்சு. எடுத்தோடயே எனக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்தாங்க. என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து கன்சல்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் கலரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலட் காமிச்சு நிறைய ஹேர் கலர் இருந்தது. ஸோ அதுல நான் வந்து ஒரு லைட் ப்ரௌன், பேல் ப்ரௌன் கலர் டிசைட் பண்ணேன். ஸோ அந்த கலர் வந்து நம்ம ஹேருக்கு வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இதுதான் அந்த பிராண்ட் செலெக்ஷன் வந்து இது வரைக்கும் தான். என்ன பிராண்ட் நீங்க போடுறீங்க, என்ன கலர் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ரியோர் ஃபேக்டர் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இப்பதான் அந்த ப்ரொசீஜருக்குள்ளேயே அவங்க போவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஹேரை வந்து பேட்ச் டெஸ்ட் பண்றாங்க. அந்த பேட்ச் டெஸ்ட்ல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ப்ளீச் பண்றாங்க. ப்ளீச் பண்ணி உங்க ஹேருக்கு நீங்க கேட்கிற கலர் வந்து நிக்குமா, அந்த ஹேர் கலர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்ச் டெஸ்ட் தான் பண்றாங்க. ஸோ எனக்கு அதே மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணாங்க. எங்க பண்ணாங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் நம்ம ஹேர்ல வந்து ஒரு ப்ளீச் மாதிரி, நம்ம ஃபேஸ் ப்ளீச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளீச் மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சூப்பரா கலர் மாறுச்சு. இந்த கருப்பு கலர் எல்லாமே போயிட்டு அப்படியே ஒரு நரைச்ச முடியிருந்தா எப்படி இருக்கும், ஒரு பேல் ஒயிட் அந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, கலர் மாறுது, உங்களுக்கு அந்த கலரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பேட்ச் டெஸ்ட்ல வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா வந்து ஹேர் ஸ்ட்ரீக்ஸ் எடுத்து எனக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹேர் ஸ்ட்ரீக் எப்படின்னா நல்லா நம்ம விசிபிளா தெரியுற இடத்துல இப்படி ஸ்ட்ரீக்கா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்றதுதான் ஹேர் ஸ்ட்ரீக்ஸ். அந்த ஸ்ட்ரீக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட் டிசைட் பண்றாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரீக் 500 rupees அப்படின்னா நம்ம ஒரு 10 ஸ்ட்ரீக் போட்டோம்னு வைங்களேன் 5000 ரூபாய், 20 ஸ்ட்ரீக் போட்டா 10,000 ரூபாய். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீக்கு தகுந்த மாதிரியான நமக்கு பிரைஸ் வேரி ஆகும். ஸோ நான் வந்து ஒரு 20 ஸ்ட்ரீக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு டோட்டலா 14,000 வந்துச்சு இந்த ஹேர் கலரிங்க்கு. அந்த 20 ஸ்ட்ரீக்ஸ்மே நல்ல ஒரு விசிபிளா தான் எனக்கு பண்ணாங்க. என்னோட டாப் போர்ஷன்ல வந்து ஹேர் கலர் அப்படியே தான் இருக்கும், அந்த அளவுக்கு மாறி இருக்காது. பட் கீழே நல்லா மாறி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நான் கிரே ஹேருக்காண்டி ரூட்ல தான் வந்து நிறைய ஹென்னா அவுரி பொடிலாம் நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அதனால அந்த ரூட்ல இருந்து வளர்ற ஹேருக்கு மட்டும் எனக்கு ஹேர் கலரிங் பண்ணவே முடியல. பட் கீழே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்துட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். நீங்க ஹேர் கலரிங் பண்ண போறீங்க, சலூன் போறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் உங்க ஹேருக்கு வந்து நீங்க நேச்சரா ஹென்னாவோ அவுரி பொடியோ இல்ல நேச்சரான அந்த கலரிங் ஏஜென்ட் எதுவுமே நீங்க போடலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து ஹை எண்ட் ஸ்பார்க் பண்ணணும்,
திரும்ப திரும்ப அவங்க ப்ளீச் பண்ணி ஓரளவுக்கு நம்ம ஹேர் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. ஒன்னு ஆர்கானிக்கா போனா கம்ப்ளீட்டா ஆர்கானிக்கா போயிடணும், இல்ல கெமிக்கலா போனோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கெமிக்கலா போயிடும். நம்ம கிரே ஹேரை கூட கெமிக்கல் டையால கலர் பண்ணியிருந்தா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. பட் நான் என்னோட கிரே ஹேரை நேச்சுரா நான் டை பண்ண போய் அகைன் இப்ப கெமிக்கலுக்கு போறப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. ஸோ இதான் விஷயம். ஆர்கானிக் போனா ஃபுல்லா நம்ம நேச்சரா போயிடணும், இல்ல கெமிக்கல் அப்படின்னா ஃபுல் கெமிக்கலா போயிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பண்ணோம்னா இந்த மாதிரி நிலைமைகள் தான் வரும். என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் இருக்காது. பட் நம்மளோட லுக் வந்து கண்டிப்பா அவங்க எப்படியோ கொடுத்துறாங்க, கொடுத்த காசுக்கு அந்த லுக் வந்து வந்துடுது. பட் ஏதோ ஒரு நம்ம ஹேரை ஸ்பாயில் பண்றோன்ற விஷயம் மட்டும் 100% ட்ரூ. இந்த ப்ரொசீஜர் தான் நடக்குது. லைக் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்றாங்க, ப்ளீச் ஆனாலே நமக்கு வந்து ப்ளீச் அப்ளை பண்றாங்க, அந்த ப்ளீச் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்றாங்க, ஹேர் வாஷ்க்கு அப்புறமா நம்ம செலக்ட் பண்ண ஹேர் கலர் அப்ளை பண்றாங்க, ஹேர் கலருக்கு அப்புறமா அகைன் ஒரு ஹேர் வாஷ் பண்றாங்க, நமக்கு அந்த ஹேர் கலரிங் வந்துருது. ஸோ எனக்கு வந்து ஹேர் கட்டுமே வந்து காம்ப்ளிமெண்டா பண்ணி கொடுத்தாங்க, அகைன் சீரம் பண்ணி எனக்கு ஹேர் செட் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் எனக்கு நடந்துட்டு இருந்தது. என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பொறுமையா பண்ணாங்க. பட் இந்த மாதிரி அப்பப்ப நம்மளுடைய வில்லங்கமான முடியை வச்சுட்டு ஒரு ஹோல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. 2-3 பேர் வந்து ஹேரை ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு பண்ணாங்க அந்த ரிசல்ட் கொண்டு வரதுக்கு. டோட்டலா ஹேரோட ஹெல்த் ஸ்பாயில் ஆச்சு, பட் அந்த அவுட்புட் எப்படியோ கொடுத்துட்டாங்க. என்னோட சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றதுக்காண்டி கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு சலூன் போறீங்க, ஹேர் கலரிங் பண்ண போறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் என்ன மாதிரி பிளாங்கா போகாம ரொம்ப கிளியர் ஐடியாவோட போங்க. அப்பதான் அதோட ரிசல்ட் வந்து உங்க எப்படி சொல்ல உங்களுடைய விஷயத்தை பூர்த்தி பண்ணும். ஸோ இல்லைன்னா நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கும். அண்ட் இதெல்லாம் தான் அண்ட் ரொம்ப முக்கியம் போஸ்ட் கேர். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கெமிக்கல் கொடுப்போம் நம்ம ஹேருக்கு. ஸோ அதனால அந்த போஸ்ட் கேர் ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்குற ஷாம்பூ கண்டிஷனர் யூஸ் பண்ணும், 15 days ஒன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் ஸ்பா பண்ணணும், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும், நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்க, அது 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் செலவு பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹேர் கலர் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இதெல்லாம் தான். பட் நான் வந்து அவங்க கொடுக்குற ஷாம்பு கண்டிஷன் நான் வாங்கல. பிகாஸ் நான் வந்து மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஷாம்பு, மேட்ரிக்ஸ் ஷாம்பு கண்டிஷனர் அதோட ஹேர் ஸ்பா. ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. பிகாஸ் மேட்ரிக்ஸ் ரொம்ப நல்லது, நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் ஷாம்புலாம் வாங்கல, அதனால எனக்கு அந்த செலவு மட்டும் மிச்சமாச்சு. இதுல வந்து எனக்கு கிட்டத்தட்ட 14,000 கிட்ட வந்துருச்சு. என்னுடைய ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் த ரிசல்ட். பட் என்னோட ஹேர் ஹெல்த் அந்த ஷைன் நீங்களாம் சொல்றீங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ்ல அப்பப்போ வரும், உங்க ஹேர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஷைனா இருக்கு அப்படிலாம் சொல்வீங்க. அதை வந்து நான் திரும்ப ரீகெயின் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ்ல தான் நான் இப்ப இருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணிருக்கேன். என்னுடைய வெப்சைட் லிங்க் www.electrendifashion.com நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நிறைய ட்ரெஸ்ஸஸ் சூப்பர்பா நான் டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9675975243 அந்த நம்பருக்கும் நீங்க பிங்க் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். ஐ சங்கீதா சேயிங் bye bye.